கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி. கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி. கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி. கொடும் பம்பான பகையாவும் சரணாகதி. கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி. கொடும் பம்பான பகையாவும் சரணாகதி. கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி. தெம்பூட்டும் கலை தோட்ட தேமாங்கனி. தெம்பூட்டும் கலை தோட்ட தேமாங்கனி. அவர் திருவாழ்வே தமிழ்நாட்டின் வரலாறினி. திருவாழ்வே தமிழ்நாட்டின் வரலாறினி. கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி. குடும்பம் கலைஞர் எங்கள் கருணாநிதி. கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி. கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி. கொடும் பம்பான பகையாவும் சரணாகதி. கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி. கொடும் பம்பான பகையாவும் சரணாகதி. கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி. தெம்பூட்டும் கலை தோட்ட தேமாங்கனி. தெம்பூட்டும் கலை தோட்ட தேமாங்கனி. அவர் திருவாழ்வே தமிழ்நாட்டின் வரலாறினி. திருவாழ்வே தமிழ்நாட்டின் வரலாறினி. கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி. குடும்பம்பான பகையாவும் சரணாகதி. கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி. கடந்த 4 ஆண்டுகளாக மாண்புமிகு தளபதி அவர்கள் தேர்தல் முடிந்த பின்பு பதவியேற்பில் சொன்னதைப் போல வாக்குறுதி, அதாவது மாண்புமிகு தலைவர் அவர்கள் சொன்னதை போல சொன்னதை செய்வோம் என்று சொல்லியிருந்தார்கள். தளபதி அவர்கள் சொல்லாதையும் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, வாக்களித்தவர்களை விட வாக்களித்தவர்களும் வாக்களிக்காதவர்களும் ஏன் வாக்களிக்கவில்லை என்று அவர்களே பெருமைப்படும் விதத்திலே ஆட்சி இருக்கும் என்று சொன்னார்கள். சொன்னதை அனைத்தையும் 80 விழுக்காடு நிறைவேற்றியுள்ளார்கள். மகளிர் உரிமை தொகை, பேருந்து மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம் உள்ளிட்ட மாணவ மாணவிகளுக்கு அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி நம்மளுடைய குடும்பத்தில் ஒருவராக, நமது குடும்ப தலைவராக நமக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். நாம 8வது வரைக்கும் ஆல் பாஸ்னு சொல்லி அவனுக்கு கல்வியினுடைய முக்கியத்துவத்தை கொடுத்து கூட்டிட்டு வந்துடுறோம். இன்னைக்கு பாஸ் பண்ணி இருக்கிற பிள்ளைங்க அரசு பள்ளியில படிச்சிருந்து வந்திருந்தாலோ இல்ல அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல படிச்சு பாஸ் பண்ணி வந்தாலோ நீதான் எங்களோட புதுமை பெண் அப்படின்னு சொல்லி கல்லூரியில படிக்கிற காலம் வரையில் மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய பொன்னான திட்டத்தை திராவிட ஆட்சியினுடைய நாயகர் தளபதி மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அறிவித்து செயல்படுத்திட்டு இருக்கார்.
இதுல கலைஞரை பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் அறிவிச்ச திட்டமெல்லாம் பெரும்பான்மையா அவர் பெரியாருடைய சீடர் அப்படின்னு சொல்லி பெண்களை சார்ந்துதான் அறிவிப்பார். முதல் முறையாக தளபதி ஸ்டாலின் அதையும் உடைச்சிட்டு வெளியில வரார். ஆண் பிள்ளைகளும் இந்த சமுதாயத்திற்கு வேண்டும் என்று சொல்லி நீதான் எங்களுடைய தமிழ் புதல்வன் என்று அந்த பசங்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை துவக்கி வச்சு வெற்றிகரமா செஞ்சுட்டு வராங்க. பதவியேற்றவுடன் மே மாதம் அந்த மாதமே குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2000 ரூபாய் கொரோனா சிகிச்சை நிதியாக வழங்கப்படும் என்று அறிவித்தார். உடனடியாக அந்த 2000-ஐ வழங்கினார். ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது நம்மளுடைய தலைவர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்தில் நீங்கள் குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிதியாக 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று சொல்லி போராடினார். ஆனால் அதை எங்களால் வழங்க முடியாது என்று சொன்னவர்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 1000 ரூபாய் வழங்கினார். மீதி 4000 ரூபாயை உடனடியாக நம்முடைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்குமே 4000 ரூபாயை வழங்கினார் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். அதுதான் சாதனை. இரண்டாவதாக மகளிர் விடியல் பயணம் என்று சொல்லி கட்டணமில்லாத பேருந்து பயணத்தை அறிவித்தார்கள். அந்த கட்டணமில்லாத பேருந்து பயணம் என்பது இந்தியாவிலேயே மிக மிக சிறந்த திட்டம். இன்றைக்கு அனைத்து முதலமைச்சர்களும் அந்த திட்டத்தை கொண்டு வருவதற்காக இன்றைக்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மகளிருக்கு விடியல் இல்லாமல் பேருந்து பயணத்தை நாம் வழங்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு பெரிய திட்டத்தில் கையெழுத்து போட்டார்கள். அதே போல கொரோனா சிகிச்சைக்கு தனியார் மருத்துவமனையில் நீங்கள் சிகிச்சை பெறுவதற்காக காப்பீடு மூலமாக நீங்கள் தனியார் சிகிச்சை மருத்துவமனைகளில் வழங்கலாம் என்று சொல்லி அந்த கோப்பிலும் கையெழுத்திட்டார்கள். அதே போல ஒவ்வொரு தொகுதியிலும் முதலமைச்சர் என்ற ஒரு தொகுதியில் முதலமைச்சர் என்ற திட்டத்திற்கு கையெழுத்திட்டார்கள். இது போன்ற இன்னொரு மிக மிக உன்னதமான திட்டம், அதுவும் மகளிருக்கான திட்டம். ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அடுத்த நிமிடமே அதை 3 ரூபாயை குறைத்து ஆவின் லிட்டர் உங்களுக்கு ஆவின் பால் வழங்கினார். இந்த மாதிரி 5 கோப்புகளில் கையெழுத்திட்டு உடனடியாக அந்த திட்டத்தை நிறைவேற்றியவர் தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள். 4 ஆண்டு சாதனைகள் என்பது தேர்தலை சந்திக்கும் பொழுது 505 வாக்குறுதிகளை கொண்ட ஒரு தேர்தலை நாம் 2021 சந்தித்தோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 90% வாக்குறுதிகளை இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது. இவ்வளவு பெண்கள் நீங்கள் எல்லாம் கூடியிருக்கிறீர்கள். கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் குடும்ப தலைவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். வழங்கவே முடியாது என்று எதிர்க்கட்சியை சார்ந்த நண்பர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த திட்டத்தை 1,15,00,000 குடும்பங்கள் இன்னைக்கு பயன்பெறுகின்ற வகையில் இன்றைக்கு அந்த திட்டம் நிறைவேற்றி இருக்கின்றது. தமிழ்நாட்டை கட்டமைப்பதில் சிற்பி என்று சொன்னால் முத்தமிழறிஞர் கலைஞர் தான் சொல்ல முடியும். நவீன தமிழ்நாட்டை கட்டமைத்து வடிவமைத்ததில் வடிவமைப்பது என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு காரணம் முத்தமிழறிஞர் கலைஞர். அதே மாதிரி ஈரோடு இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதை உருவாக்கிய சிற்பி அண்ணன் முத்துசாமி. அவரோட சொல்றார், அவர் எதிர்கட்சியில ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கார். தலைவர் கூப்பிட்டு சொன்ன நம்முடைய பகுதி செயலாளர் ராமோட கூப்பிட்டு இங்க இருக்கக்கூடிய பகுதியில் நிர்வாகிகள் இருக்கிற பிரகாஷ், நம்ம பாலு மற்றும் அண்ணன் தேவகுமார் அண்ணன், அந்த மாதிரி நம்ம ஏரியாவில் இருக்கிற எல்லாத்திட்டையும் ராம வந்து இவங்களெல்லாம் பார்த்து ஏதோ தலைமைக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்களா, ஏதோ உதவி வேணும்னு அந்த வீட்டை போய் பார்க்கலான்ட்டு போறாங்க. பார்க்கிற பொழுது அங்க இருக்கிற பெண்கள்லாம் ஒன்று சேர்த்துட்டாங்க. யாரும் நம்ம பகுதி செயலாளர்கிட்ட, ஏங்க இங்க எல்லாத்துக்குமே வந்து பிரச்சனை இருக்குது. அரிசி கிடையாது, வீட்டில் மளிகை சாமான் கிடையாது, காய்கறி இல்லை, எல்லா கடையும் கூட்டி வச்சுட்டாங்க, என்ன பண்றது? அதான் ஸ்டாலின் சொல்லியிருக்காரா? ஏன்னா அதிமுக ஒண்ணுமே பண்ணல, எல்லாமே படுத்துக்கிட்டாங்க. இங்க இருக்கின்ற அதிமுக நிர்வாகிகள் பொறுப்புல இருந்தவங்க, ஒரு வார்டு கவுன்சிலரா இருந்தவங்க யாருமே எங்களுக்கு எந்த உதவிக்கு வரமாட்டேங்கிறாங்க.
எல்லாம் கொரோனா பயந்துட்டு ஓடுறாங்க. அதனால ஸ்டாலின் சொன்னாரு, இவராவது செய்வாரான்னு சொல்லி போன் பண்ணோம். நாங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த பொண்ணை போன் பண்ண சொன்னா தைரியமா பேசுன்னு சொல்லி ஒரு பொண்ணை காமிச்சாங்க. ராமச்சந்திரன் அங்கிருந்து போன் பண்றாரு அமைச்சருக்கு. அமைச்சர் நேரா வாங்கினாரு. வந்து சொன்னார், அண்ணா அங்க ஒரு வீடு இல்ல, அந்த தெருவே இருக்கு, எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணலாம்னு சொன்னார். அடுத்தவருடைய தலைவரிடத்தில் தொலைபேசியை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நீங்க ஒரு இடத்துக்கு சொன்னீங்க, அங்க கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குடும்பம் இருக்குது தலைவரை, என்ன பண்ணார். சரி நீங்க பண்ணுங்க, நான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னார். அப்ப சொன்னார் நம்முடைய அமைச்சர், நீங்கள் எங்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாம், நீங்கள் தலைமை கழகத்தில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நீங்க செய்ய வேண்டாம். ஈரோடு மாவட்டத்தில் இருக்கின்ற யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் கண்டறிந்து உதவி செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க, ஈரோடு தெற்கு மாவட்டத்துக்கு கேட்டார். தலைவர் செய்ய முடிஞ்சா செய்யுன்னு சொன்னார். அடுத்து ஒரு நாளிலே இங்க அமர்ந்திருக்கிறோம் அல்லவா நிர்வாகிகள், எங்க எல்லாரையும் வர வச்சார். அடுத்த நாள் காலையில் வர வச்சா வீட்டுல லாரி லாரியா அரிசி மூட்டை, ஒரு லாரி நிறைய மளிகை சாமான், ஒரு லாரி நிறைய காய்கறி, இதை எடுத்துக்கிட்டு ஈரோடு மாவட்டத்தில் இருக்கின்ற 8 தொகுதியிலும் தெரு தெருவாக எங்களை போன்ற நிர்வாகிகளை விட்டு அத்தனை வீட்டுகளுக்கும் வீடுகளுக்கும் அரிசியையும் மளிகை பொருளையும் காய்கறியும் கொடுத்த மாவட்டத்துடைய செயலாளர் அண்ணன் முத்துசாமி அவர்தான் இன்றைக்கு நம்முடைய அமைச்சராக, நம்ம அமைச்சராக, தமிழ்நாடு வீட்டுவசத்துறை அமைச்சராக இருக்கார். இதெல்லாம் நம்ம மறக்க கூடாது. இதான் சொல்லுவாங்க, என்னென்று கொன்றார்க்கு ஓய்வுண்டால் ஓய்வில்லை, செய் என்று கொன்ற மகற்கு. யார் எதை செஞ்சிருந்தாலும் மறந்துடலாம். ஆனால் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில நமக்கு உதவி தேவைப்படுகின்ற பொழுது ஒரு உதவியை செய்திருக்கிறவர்களே மறக்க கூடாது. நீங்கள் மறக்கவில்லை. அதற்கு உதாரணம் 2021 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை இங்கு மிகப்பெரிய வெற்றி பெற வைத்தீர்கள். கூட்டணி கட்சி காங்கிரஸ் இல்லை என்று மறுக்கவில்லை. 2021 பிறகு 23 மீண்டும் இடைத்தேர்தல் வந்தது. அதே காங்கிரஸ் வேட்பாளர் அப்பொழுது விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற வைத்தீர்கள் காங்கிரஸ் கூட்டணியை. திரும்ப 2024 பாராளுமன்ற தேர்தல், அப்பொழுதும் திமுக உதயசூரியன் சின்னத்தை மிகப்பெரிய வெற்றி பெற வைத்தீர்கள். இந்த 2025 திமுகவில் போட்டியிட்ட என்னை, உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட எனக்கு 1,15,000 வாக்குகளை கொடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற வைத்து ஒரு சாதனை பெற வைத்தீர்கள். அதனால நீங்க திமுகவை மறக்கவில்லை, நாங்களும் உங்களை மறக்கவில்லை, மறக்க வேண்டாம். இந்த நாங்க இங்க பேசிட்டு இருக்கிறது வரக்கூடிய 2026க்காக மட்டுமல்ல, 26ல நிச்சயம் திமுக ஓட்டு போடுவீங்க. தமிழ்நாட்டில் முதலமைச்சராக நான் தளபதி மீண்டும் ஆட்சிக்கு வருவார். உங்களிடத்துல ஒரே ஒரு கோரிக்கை, 2026 தாய்மார்களே சகோதரிகளே, அடுத்து வருகின்ற 25 ஆண்டு காலத்திற்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியும் தமிழ்நாட்டிலே தொடர வேண்டும். தொடர்ந்தால் மட்டுமே தமிழன் தலை நிமிர்ந்து நடந்து கொண்டிருக்க முடியும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த காவி எந்த காவி கொடி தமிழ் மண்ணிலே பறக்கக்கூடாது என்பதற்காக பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞர் அவர்களும் நம்முடைய தளபதி அவர்களும் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அந்த காவி கொடி எப்பாடுபட்டாவதும் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி பீடத்தை பிடிக்க வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். 15 லட்சம் ரூபாய் நான் ஒவ்வொருத்தருடைய தலையிலையும் வங்கியிலையும் போடுவேன் ஓடி சொன்னாரே, இதுவரைக்கும் போட்டிருக்காரா? எண்ணி பார்க்க வேண்டாமா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒன்ன தெரிஞ்சுக்குங்க. கல்விக்கான நிதியை நான் தரமாட்டேன், 2072 கோடி ரூபாய் தரமாட்டேன்னு சொன்னார். இன்றைக்கு இந்தியா பாகிஸ்தானுடைய யுத்தம் வந்தது, வரும்போல் இருந்தது, அப்படியே போய்விட்டது. ஆனால் அந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு மாநில கட்சி தான் இந்தியாவினுடைய நலனை கருதி இந்தியாவினுடைய கரத்தை வலுப்படுத்துவோம், எத்தனையோ மனமாச்சரியங்கள் இருந்தாலும் கூட மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்துவோம் என்று சொன்ன ஒரே கட்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான். நாட்டு பாதுகாப்பிலே அக்கறையுள்ள கட்சி இந்த கட்சி. என்றைக்கும் நாங்கள் இந்தியா, நாட்டால் இந்தியர்கள், மொழியால் தமிழர்கள். ஆனால் அந்த தமிழ் உணர்வோடுதான் நாங்கள் என்றைக்கு இருப்போம். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தா இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்ற நிலையை நிலைநாட்டிட
அன்பிற்குரிய இந்த பகுதியை சார்ந்த பெரியவர்களும் தாய்மார்களும் எதிர்காலத்தில் நம்முடைய ஆருயிரண்ணன் தளபதிகளுடைய கரத்தை வலுப்படுத்திட உங்களது பொன்னான வாக்குகளை வாய்ப்புகளை மீண்டும் அவருக்கு தாருங்கள்.